நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நினைக்கவே இல்லப்பா. ஜுன்னு உங்க பையன் தானே, நீங்க ஏன் அவனுக்கு சைன் போடல? ஜுன்னு உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சுட்டு இருந்தான். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் உங்களை தான் அவனுடைய அப்பான்னு சொல்லி வச்சிருக்கான். நீங்க என்னடானா ஜுன்னுவை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகணும்னா இப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்லப்பா. ஜுரம் குறைஞ்சாதானடா நீ ஸ்கூலுக்கு போக முடியும். அப்பா மட்டும் சைன் போட்டாருன்னா எனக்கு ஜுரம் போயிடும் தாத்தா. இவன் சின்ன பையன் கிடையாது, மகா நடிகன். மித்ரா சைன் போடலன்னா இவனுக்கு ஜுரம் வருமா? சைன் போட்டா ஜுரம் போயிடுமா? எந்த மாதிரி ஜுரத்தை நான் எனக்கும் பார்க்கலப்பா. ஆடு வயல மேய்ஞ்சிட்டு இருந்தா கண்ணுக்குட்டி வைக்கோல மேயும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆண்டி. அம்மா மிகப்பெரிய நடிகையா இருக்கா, பையனும் அப்படிதானே இருப்பான். ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிச்சதில்ல. ப்ளீஸ் பா, ஜுன்னு கஷ்டப்பட்டா என்னால பார்க்க முடியல. நீங்க சைன் போடுங்கப்பா. ஜுன்னுக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு அவன் ஹோம்வொர்க்கு கூட நான் செஞ்சுட்டேன். ஆனா உங்களால ஒரு சைன் போட முடியாதா? ஏன் போட மாட்டான்? பெத்த பையனை விட அவனுக்கு அவன் பிடிவாதம் முக்கியமா? இப்பவே போய் அவனை நான் கேள்வி கேட்கிறேன். சைன் போட முடியுமா முடியாதான்னு நான் கேட்டுட்டு வரேங்க. நில்லுங்க அத்தை. அப்படி பண்ணாதீங்க. எதுவா இருந்தாலும் பாசத்தால நடக்கணுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி நடக்க கூடாது. உங்க அத்தையா அவன்கிட்ட போய் பேச விடுமா. அவனுக்கு தெரியணும் ஜுன்னு விஷயத்துல அவனுக்கும் பொறுப்பு இருக்கு லக்ஷ்மி. பொறுப்புங்கிறது நம்ம கட்டாயப்படுத்தி வரக்கூடாது. அவருக்கா மனசுல தோணிதான் வரணும். அப்ப வரைக்கும் ஜுன்னுவை இப்படிதான் கஷ்டப்படுத்த போறியா லக்ஷ்மி? இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு நீயே பாரு. இத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? அவரை நான் எப்படி ஒத்துக்க வைக்கிறது? மித்ராவை கையெழுத்து போட சொல்லி ஒத்துக்க வைக்க பாக்குறாங்க. நீ போய் அவன் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வா. போ. சின்ன இன்னும் அழுகிய நிறுத்தல விவேக். அவன் ராத்திரி முழுக்க இப்படியே அழுதுட்டு இருந்தானா காலையிலுக்குள்ள இன்னும் ஃபீவர் அதிகமாயிடும் விவேக். நானும் அதுதான் யோசிக்கிறேன் ஜானு. விவேக், நீ வேணா உன் அண்ணன் கிட்ட பேசி சைனை போட சொல்லலாம்ல. நான் சொன்னாலும் அவன் கையெழுத்து போட மாட்டாங்க. அவன் நம்ம பேச்ச கேக்குறவனா இருந்திருந்தா லக்ஷ்மி அவன் எப்பவோ ஏத்துட்டு இருந்திருப்பான். லக்ஷ்மியை தான் அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். பாவம் ஜுன்னு என்ன தப்பு செஞ்சான் அரவிந்தா? ஜுன்னு லக்ஷ்மி அண்ணி பையனா இருக்கிறது தான் அவன் செஞ்ச பாவம். என்ன இப்படி சொல்ற விவேக்? ஜுன்னு உன் அண்ணனுக்கும் பையன் தானே. அதை ஏத்துக்கிற மனநிலைமையில மித்ரா இல்லங்க. உண்மை சொல்றதுக்கு லக்ஷ்மியும் தயாரா இல்ல. இவங்களுக்கு நடுவுல அந்த சின்ன பையன் தான் தவிக்கிறாங்க. லக்ஷ்மியால மட்டும் என்ன செய்ய முடியும் அரவிந்தா? இத்தனை நாளா புருஷனுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்போ புருஷனால பையன் கவலைப்படும் போது ஒன்னும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. லக்ஷ்மி எப்போதான் சந்தோஷமா இருந்திருக்கா? அப்படின்னா இந்த விஷயத்துக்கு என்னதான் தீர்வு விவேக்? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு ஜானு. ஜுன்னோட ஃபீவர் மெடிசனால குறையாது. அண்ணன் சைன் பண்ணாதான் குறையும். அந்த சைனை நான் வேணாலும் போடுறேங்க. மித்ராவோட சைனை நானே போட்டு ஜுன்னுவை நான் சந்தோஷப்படுத்திடுறேன். அது தப்பு இல்லையா அரவிந்தா? அது ஜுன்னுவை ஏமாத்துற மாதிரி ஆயிடும்ல. ஏமாத்துறது தான் தப்பு தான். ஆனா வேற வழி இல்லை. ஜுன்னு ஸ்பீடா ரிகவர் ஆகணும்னா வேற வழியே இல்லை. ஒரு தடவை யோசிச்சு பாரு விவேக். இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சாலோ இல்ல ஜுன்னுக்கு தெரிஞ்சாலோ பெரிய பிரச்சனை ஆயிடும். இனி நம்ம யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. நம்ம ஒண்ணும் அவனை ஏமாத்தல. சின்ன குழந்தைங்களுக்கு அம்மாலாம் நிலா இப்போ நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லி அந்த நிலாவை காட்டி குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனா உண்மையாவே அந்த நிலா வராதுல்ல. இதுவும் அதே மாதிரிதான். மித்ரா சைன் போடலங்கிறதுக்காக நீ போடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த விஷயம் இதோட நிக்காது அரவிந்தா. நிக்காதுன்னு எனக்கும் தெரியும்.
அண்ணன் கிட்ட இருந்து ஜுன்னு இன்னும் அதிக பாசத்தை எதிர்பார்ப்பான். அப்ப பிரச்சனை தேவையில்லாம பெருசாகும் விவேக். ஜுன்னுவால உன் அண்ணனுக்கு நெருக்கமாக முடியாது. ஜுன்னு மித்ராவுக்கு நெருக்கமாகணும். மித்ரா மனச மாத்திக்கிட்டு ஜுன்னுவ தன்னோட பையனா நந்தன் குடும்பத்து வாரிசா அவனை ஏத்துக்கணுங்க. இந்த காரியம் லக்ஷ்மியால தான் முடியும் அரவிந்தா. அவளால தான் மித்ராவை மாத்த முடியும். அண்ணி நினைச்சா கண்டிப்பா முடியும் ஜானு. அண்ணன் கண்டிப்பா மாறுவான். மாமா மாறிட்டாருன்னா என் அக்காவோட தலையெழுத்து மாறிடு விவேக். ஜுன்னுவும் சந்தோஷமா இருப்பான். ஜுன்னு எந்திரிச்சிட்டியா? நீ சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு பால் குடிச்சிரு. அம்மா அம்மா இங்க பாருங்கம்மா, அப்பா இதுல சைன் போட்டிருக்காருமா. அப்பா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காருமா. எனக்கு ஃபீவர் குறைஞ்சிருச்சுமா. இனி நான் அழமாட்டேமா. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்கும் எங்க அப்பாவுடைய சைனை காட்டிடுறேன். எனக்கு அப்பா இருக்காருன்னு சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. இப்பவே வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த குட் நியூஸ் சொல்ல போறேன். ராத்திரி என்கிட்ட சொன்ன மாதிரியே ஜுன்னுவோட ப்ரோக்ரஸ் கார்டுல மாமாவோட சைனை நீ போட்டுட்ட. ஜுன்னுவும் சந்தோஷமாயிட்டான். எந்த சைனை போட்டது விவேகா? ப்ரோக்ரஸ் கார்டுல நான் சைன் பண்ணல ஜானு. என்ன நீ போடலையா? உங்க பெரியம்மா தான் போட்டாங்க விவேக். நீங்களும் நானும் விவேக்கும் யோசிச்ச மாதிரி தான் யோசிச்சிருக்கீங்களா அத்தை? அரவிந்த் அக்கா சைன் போட்டிருக்காங்களா மனிஷா? இல்லங்க, நான் கூட சைன் போடலையே. என்னது, அதுல நீயும் சைன் போடலையா? காலையில போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் மறந்துட்டேங்க. நீங்களும் சைன் பண்ணல, நானும் சைன் பண்ணல. அப்ப அண்ணன் சைன் யார் பண்ணிருப்பா? அக்கா தான் சைன் போட்டிருப்பாங்க. லக்ஷ்மி ஜுன்னுவை ஏமாத்த மாட்டான்னு நீ சொன்ன. பாரு, அவ தான் சைன் போட்டிருக்காளாம். நான் சைன் போடல ஜானு.